மக்கள் சக்தி நேயர்களே, மக்கள் வணக்கம். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் எப்படி சொல்கிறதுனா, 3 விஷயம் சொல்கிறேன். இராணுவ வீரர்னால் என்ன நினைப்பீங்க? ஹைட்ராபாட்னா என்ன நினைப்பீங்க? குக்கர்னால் என்ன நினைப்பீங்க? குடும்பம்னா என்ன நினைப்பீங்க? இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இதை கமெண்ட்டில் கொடுங்க. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன், கேளுங்கள். முக்கியமாக செய்திகள் கேட்குறது, ஒரு நகைச்சுவை கேட்குறது, பல இடங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதுன்னு கேட்குறது, இதுக்கெல்லாம் ஒரே சேனல் அம்பத்தூர் விசாவின் மக்கள் சக்தி சேனல். உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குற சேனல். நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம போய் மக்கள் சக்தி சேனலில் சொல்கிறத கேட்போம். என்னை பொறுத்த வரைக்குங்க, ஹைட்ராபாடுங்கிறது ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் ஆகி போன அப்புறம் அந்த ஹைட்ராபாட் பக்கத்தில் தான் இருந்தோம். என்ன ஹைட்ராபாடுக்கு கல்யாணம் ஆகின புதுசில் கூட்டிகிட்டு போகலங்கிறது ஒரு வருத்தம். அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஹைட்ராபாடை பற்றி தெரியும். அடுத்தது இட்ஸ் எ வெரி ஹை பேட் சிச்சுவேஷனாக இருந்தது. அது என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் அங்கே கோமாவில் இருந்து அங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, அந்த ஒரு நிகழ்வு தான் எனக்கு ஹைட்ராபாடுன்னா தோணும். ஹைட்ராபாடுனா எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் தோணும். இப்போ இதில் நான் ஹைட்ராபாடை பற்றி சொல்ல போகிறேன், அதை கேட்டுக்கங்க. அடுத்தது இராணுவ வீரர்னு, இராணுவ வீரர்னால் அப்படி சல்யூட் அடிக்கணும்னு தோணும். அப்படி அவங்க நாட்டையே பாதுகாக்கிறாங்கன்னு தோணும். அப்புறம் ஐயோ பாவம், அவங்க ரிட்டையர்டு ஆகி வந்தாங்கன்னா, சாதாரணமாக இந்த செக்யூரிட்டி ஜாப்ஸ் இது மாதிரி எல்லா வேலையும் ஒரு இது தான், பட்டு நல்ல விஷயந்தான். ஆனால் அவங்க அந்த செக்யூரிட்டி ஜாபில் போய் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்களே, மற்ற அவங்கள பார்த்து சல்யூட் அடிக்கிற அவங்க எல்லாருக்கும் நம்மளை பார்த்துலாம் போய் சல்யூட் அடிச்சுன்னு நிற்கிறாங்களேன்னு ஒரு கவலையாக இருக்கும். குக்கர்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. குக்கர் நல்ல உடனே நமக்கு ஒரு பதார்த்தத்தை வேக வச்சு நல்ல விதமாக கொடுக்கறதுக்கு, ஒரு கடின பதார்த்தத்தை வேக வச்சு நல்ல விதமாக கொடுக்கறது. இந்த 3 எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இந்த 3 பற்றி இதுதான் தெரியும். உங்களுக்கு இந்த 3 பற்றி என்ன தெரியுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஆனால் கொடுமையாக இந்த 3 கொடுமையாக ஆக்குற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் ஹைட்ராபாடில் நடந்திருக்கு. ஹைட்ராபாடில் இராணுவ வீரர், ரிட்டையர்டு இராணுவ வீரர், இவர் சொல்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டியாக தான் இருந்திருக்கார். இவருக்கு கல்யாணம் ஆகியிருந்திருக்கு, 2 குழந்தைகள் இருந்திருக்கு. இவர் மனைவியோடு இருந்திருக்கார். மனைவியோடு இருந்தப்போ மனைவி மேலே சந்தேகங்கள் படுறது. முக்கியமாக பல ஆண்களுக்கு உள்ள ஒரு கெட்ட குணம் சந்தேக புத்தி, மனைவி மேலே சந்தேகப்படுறது. இதெல்லாம் என்னன்னாக்கா, நம்ம தகுதியை வளர்த்துக்காத காரணமும், படிக்காத காரணம். படிக்காத மீன்ஸ் என்ன, அப்படியே பெரிய படிப்பு படிக்கணும்னு சொல்ல, அன்னைக்கு பேப்பர் படிக்கிறது, ஆன்மீக புக்கு படிக்கிறது, செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கு படிக்கிறது, இதெல்லாம் இல்லாத காரணம் தேவையில்லாமல் மனைவி மேலே சந்தேகம், அவள் வேறு தொடுப்போடு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சந்தேகத்தை வளர்த்துட்டு, தன் குழந்தைகளை ஊருக்கு, அவங்க அம்மா அப்பா யார், மனைவியோட அம்மா அப்பா ஊருக்கு அனுப்பிச்சிட்டு தன் மனைவியோட சண்டை போடுறார். அடிக்கடி அவங்க வீட்டில் வாக்குவாதம் நடக்கும். இது எல்லாருடைய கணவன் மனைவி வீட்லேயும் நடக்கும். ஒரு சில கிஃப்டட் ஃபேமிலிஸ் தான் அப்படி சண்டைகள் போட்டுக்கிறது கிடையாது, புரிதல் இருக்கும் அங்கே நிறையா. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல படித்த ஃபேமிலியில், ஒரு ஆன்மீகம் ஃபாலோ பண்ணுற ஃபேமிலியில் இதெல்லாம் அந்த ஒரு புரிதல், ஒரு இது, நம்ம முன்னோர்கள் சொல்கிற ஆன்மீகத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோன்னா நமக்கு ஒரு புரிதல், ஒரு குடும்பத்தில் சண்டைகள் இதெல்லாம் வராமல் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனால் அவங்க இடத்துல சண்டைகள் வந்திருக்கு. இந்த கணவன் மனைவியை பிடிச்சி சந்தேக பேரில் திட்டி சண்டைகள் அங்கே நடந்தப்போ இப்போ பெரிய ராடால் எடுத்து மண்டையில் அடித்து விட்ருக்கார். அதில் அந்த மனைவி இறந்து விட்டாள். இறந்துட்டானா பேசாமல் சரி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு அட்லீஸ்ட் போலீஸில் சரண் அடையலாம், பயந்துட்டாவது உட்காண்டிருக்கலாம். மற்றவங்க பார்க்கும்போது தெரியும் என்ன
இந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவளை கூட்டின்னு போய் பாத்ரூம் செத்து போனோடனே அந்த பாடியை பாத்ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் துண்டு துண்டு துண்டாக வெட்டி அதை எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சு, அதுக்கு முன்னாடி அம்மியில் போட்டு அரைச்சி குக்கரில் போட்டு வேக வச்சு அதை நசுக்கி ஒரு மாதிரி அரைச்சி விட்டு அதை கொண்டு போய் பக்கத்தில் உள்ள ஏரிக்கு மீனுக்கெல்லாம் போட்டு விட்டுட்டு வந்திருக்கார். வந்துட்டு அவர் பாட்டுக்கு இருந்திருக்கார். இந்த மீன் டைம் இவங்க இந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து என்ன குழந்தைய கூட்டிகிட்டு வந்து எங்கே தன் மகள்னாக்கா இது போல் எங்கேயோ போயிட்டா, சண்டை போட்டுட்டு போயிட்டா, அதனால காணும். அப்புறம் ஏன் போலீஸுக்கு இது பண்ணாமல் இருக்கீங்க, வாங்க இவ்வளோ நாள் காணுங்கிறீங்களே, வாங்க போலீஸுக்கு கொடுக்கலான்னு போலீஸுக்கு போய் இவனும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறான். போலீஸும் வந்து இவர் மேலே சந்தேகப்படல, ஏன்னா அவரும் தானே கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க. அதனால் வந்து அந்த ஃப்ளாட்ஸில் கேட்க வராரு, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் கேட்க வராங்க. அப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, ஆமாம் இவங்களுக்கு அடிக்கடி சண்டை வரும், தெரியல என்னங்கிறது தெரியல. அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணியிருக்கான், இங்கே சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு, ஒரே நாட்டமாக இருக்குது அந்த வீடுங்கிறதுனால சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு நாயையும் அடித்து கொண்டு போட்டு அந்த நாயை செத்து போனதுனால தான் நாத்தங்கிற மாதிரி ஒரு நாடகம் ஆடியிருக்கான். அதனால இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இவன் மேலே யாருக்கும் சந்தேகம் வரல. இதை வந்து போலீஸ் வரும்போதும் சொல்லியிருக்காங்க, தெரியல எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டுருக்காங்க. அப்புறம் வந்து சரின்னு அந்த எங்கள் ஃபஸ்ட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் உள்ள சிசிடிவியை போலீஸ் பார்க்குறாங்க. பார்க்கும்போது இவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் போனது தான் தெரிகிறதே வழியே இவன் வீட்டை விட்டு வெளியில் போன மாதிரியே தெரியல. அந்த மனைவி வீட்டை விட்டு வெளியில் போன மாதிரியே தெரியல. ஆனால் அப்புறம் அந்த கணவனோட ஃபுட்டேஜை பார்க்கும்போது கணவன் போகிறாரு வராரு, பேக்கை எடுத்துகிட்டு வராரு, இது மாதிரி சாமான் வாங்கிட்டு வராரு போகிறாரு, இப்படி தான் தெரியுது. உடனே கணவன் மேலே சந்தேகம் வந்து கணவனை பிடிச்சி 4 தட்டு தட்டி உள்ளே கேட்கும்போது அவர் உண்மையே இது மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆமாம் நாங்கள் சந்தேகம் வந்து அடித்தேன், செத்து போயிட்டா, வெட்டி அதை நல்லா கூழாக அரைச்சி அந்த எலும்பெல்லாம் நொறுக்கி வேக வச்சு அதை இது பண்ணிவிட்டு, உடனே இந்த போலீஸுக்கெலாம் ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா, அவன் சொன்ன ஏரியில் போய் அதை தேடிட்டுருக்காங்க. அப்போ தானே கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். என்ன மாதிரியான கொடுமையான கொலை பாருங்களேன். அந்த லேடிக்கு அப்படி செத்து போகணுன்னு ஒரு விதி பாருங்களேன். எப்பா அம்மா, இறப்புக்கு வந்து நம்ம வந்து அநாயச மரணம் கிடைக்கணும். அதுவும் இல்லாமல் கொடுமையாக இப்படிலாம் ஆகக்கூடாது, கண்ணுக்கு முன்னாடி ஆகக்கூடாது, காதால் கேட்கக்கூடாது. ஆனால் காதால் கேட்குறோம், வாயால் இதை சொல்கிறோம். இது எதுனாக்கா உலகத்தில் இப்படி நடக்கிறதுங்கிறத வந்து அது வாட்டுக்கு காதில் வந்து விழுந்துடுறது, அது மனசை போட்டு உலட்டிகிட்டே இருக்குது. நம்ம இதை உலட்டுறதுனா என்ன பண்ணுறது, நம்ம யார்ட்டையாவது சொல்லி மனசை தேத்திக்கணும். அது மாதிரி தான் இப்போ வாயாலையும் சொல்கிறோம், காதாலையும் கேட்குறோம். எம்மா வேறு எதனாலையும் இதை உணரக்கூடாதுடாப்பா சாமி. அப்படியான ஒரு கொடுமை ஹைதராபாத்தில் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்து போலீஸ் விசாரணையில் இருக்குது. அது கோர்ட்டில் போய் அது நீதி வரும்போது நல்ல நீதியாக வரணும். அவனுக்கு வந்து நல்ல தண்டனை கொடுத்து அவன் வெளியிலே வர விடாதபடி இருக்கணும். இப்போ பாருங்கள், செக்யூரிட்டிஸுங்கிறது என்ன பாதுகாப்பு, இராணுவங்கிறது என்ன நாட்டுக்கே பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஆனால் அவர் வீட்டில் அவர் பொண்டாட்டிக்கு பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி செக்யூரிட்டி வந்து ஒரு இடத்துல நம்பிக்கையாக விட்டுட்டு போனால் நீ நல்லா பார்த்துக்கணும். நீ பொண்டாட்டியே நல்லா பார்த்துக்கல, நீ என்ன செக்யூரிட்டி வேலைக்கு? உன்னுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய இது என்ன குணங்கள் இருக்கணுமே ஒழிய அதுக்கு எதிர்ப்பாக நீ யாரை வந்து திருடன்னு போய் பிடிக்க போறியோ அந்த திருடனோட குணம் இந்த செக்யூரிட்டிக்கும், யார்கிட்ட பாதுகாப்புன்னு போகிறோமோ அந்த பாதுகாப்பு தராத அந்த இராணுவ வீரரும் இருந்து என்ன இப்படியா ஒரு பொண்டாட்டியை, அதுவும் 15 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காங்க, 15 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்காங்க. ஒருவேளை இவர் இராணுவத்தில் இருந்து இங்கே இருந்ததுனால அவரோட கேரக்டர் அவ்வளவு தெரியல போல இருக்கு அவளுக்கு. அதனால அவர் ஒரு சந்தேகப்படுறாரு போல இருக்கு. அங்கங்கே வரும்போது பொண்டாட்டி இப்படி போனான்னா வேற ஒருத்தனோட தான் தொடர்பு வச்சுட்டுருப்பா, அப்படி இப்படின்லாம் சந்தேகப்படுறாரு போல இருக்கு. இந்த சந்தேகம் நிச்சயம் அவருக்கு ஒரு சைக்காட்ரிக் ப்ராப்ளமாக இருந்திருக்கணும். அதனால தான் அவர் அந்த சந்தேகப்பட்டிருக்கணும். இந்த லேடி மேலே தப்பு இருந்திருக்காதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ கொடூரமாக கொள்கிற அளவு மனசை வச்சுன்னு இருக்கிறவன் நிச்சயம் சைக்காட்ரி ப்ராப்ளமாக இருக்கணும். அந்த சைக்காட்ரினால தான் அவனுக்கு வந்து அந்த என்ன சந்தேக புத்தி வந்திருக்கணும். சந்தேக புத்தி வந்து இப்படி பண்ணியிருக்கான். அதுக்காக இவன் சைக்காட்ரி இவன் பைத்தியம்னு சொல்லி அவனுடைய தண்டனையை குறைக்கக்கூடாது.
பாம்பு அதோட குணம் கடிக்கிறதா இருந்தாலும் அதை அடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இவனுக்கு நல்ல தண்டனை வரணும்னு நான் நினைக்கிறேன், வேண்டிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடனே மனித உரிமைகள்லாம் வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதும்பாங்க. உண்மையாக அவன் இதை பண்ணினான்னு அவன் வாக்குமூலம் கொடுத்துட்டான். பட் அதை ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணி அவனுக்கு கொடுக்குற தண்டனை என்ன கொடுக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கலாம். ஏன்னா பின்னாடி அவன் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும், மற்றவர்கள் நல்லா இருக்கணும். அதனால் தூக்கு தண்டனை கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். நம்ம யாரும் கடவுள் என்ன பண்ணுறாரோ பண்ணட்டும், நான் நினைக்கிறது தான். ஒவ்வொரு வார்த்தை சொல்லவும் பயமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட குணங்கள் கூடவே இருக்கிறோட குணம் இப்படி இருந்திருக்குன்னு ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா என்றைக்கோ வெளியில் வந்திருப்பாங்கல்ல. அதுதான் கவலையாக இருக்குது. நான் வந்து வேண்டிக்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு புதுசாக கல்யாணம் ஆனவங்க இருந்துகிட்டே இருக்கிறவங்க யாருமே வந்து வீட்டுக்குள்ளேயே சண்டைகள் வரக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கணும். சண்டைகள் வந்தாலும் அதை தடுக்கிறது எப்படிங்கிற இதை வந்து நமக்கு அந்த கலை தெரிஞ்சிருக்கணும். இல்லையா இறைவனை நம்ம பாட்டுக்கு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வேண்டின்னு இருக்கணும். அந்த இறைவன் நமக்கு கெட்ட நேரத்தில் ஒரு நல்லது பண்ணுவார். அதுதான், வேறு என்னால் சொல்ல தெரியல. இந்த ஜனவரி மாதம் ஒன்றும் விபத்து சொல்லிட்டோம், இந்த கொலையை சொல்கிறோம். நல்லபடியாக நல்ல விஷயங்களாக யூடியூப்பில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து மக்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ஆன்மீகத்தை பற்றியே இருக்குது, வாங்க சாய் சேனல், அதை பாருங்கள். சமையல் சேனல் செஃப்ரானி விசான்னு இருக்குது, அதையும் பாருங்கள். இது எல்லாம் நம்ம மைண்டை வந்து இந்த மாதிரியான ஒரு குப்பையாக உள்ள விஷயங்களை மண்டையில் போட்டுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்னென்னலாம் பண்ணிட்டு திரிகிறோம். நீங்கள் வந்து நீங்களும் இந்த குப்பையான விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, இப்படி உலகத்தில் நடந்திருக்கு, அதை சொல்கிறேன். இதை மண்டையில் போட்டுட்ருக்காதீங்க, வேறு இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல விதமாக வாங்க. நன்றி. இன்னொன்று இதில் உள்ள கொடுமையை சொல்லட்டுமா? இப்படிலாம் எப்படி ஐடியா தோன்றுறது அப்படின்னு கேட்டால், இன்டர்நெட்டில் தேடி கண்டுபிடிச்சி இந்த மாதிரி எப்படி ஒரு பாடியை மறைச்சி மற்றவங்களுக்கு தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி இப்படி அவன் செஞ்சான்னு அவன் வாக்குமூலம் கொடுக்குறான். பாருங்கள், ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் கண்டுபிடிச்சி ஒரு இன்டர்நெட்டை உருவாக்கினா அதுலேருந்து கெட்ட விஷயத்தை தான் இவங்க எடுத்து பண்ணுறாங்க. பாருங்கள், ஒரு கத்தியை நல்லதுக்காக காய்கறி வெட்டுறது நல்லதுக்காக கொடுத்தா அதை மனுஷனை கொலை பண்ணுறதுக்கும் மிருகங்களை கொலை பண்ணுறதுக்கும் தான் வச்சுட்டு இருக்காங்க. பாருங்கள், ஒரு நல்ல விஷயமா இன்டர்நெட்டுங்கிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ வருஷம் காணாத ஒரு விஷயத்தை இந்த இன்டர்நெட் மூலியமாக கண்டுருக்கோம். மற்றவங்கள்ட்ட பேசுகிறது, எட்டியில் உள்ளவங்களோட பக்கத்திலே இருக்கிற மாதிரி பேசுகிறது, இது மாதிரி வீடியோலாம் க்ரியேட் பண்ணுறது, நல்ல ஆன்மீகத்தெல்லாம் நிறையா கேட்குறது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த படுபாவிக்கு அது மட்டும் கண்ணில் தெரியல. இதெல்லாம் வந்து இறைவன் இப்படி நடக்கணும்னு செஞ்சு பண்ணுறாரா, இல்லை இந்த மனுஷன் பேயா? இந்த பையன் இராணுவ வீரர் பா